ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் காவல்துறை நண்பர்கள். அதாவது தீபாவளிக்கு எல்லாருமே மகிழ்ச்சியாக எல்லோரும் வீட்டிலேருந்து பட்டாசு வாங்குவோம், புது துணி அணிவோம், எல்லாமே என்ஜாய் பண்ணுவோம், ஊருக்கு போவோம், ரிசர்வேஷன் பண்ணுற கோச்சில் வடகிழமை நண்பர்கள் ஏறுவாங்க. இதெல்லாம் இருந்தாலும் ஆக மொத்தத்தில் நீங்கள் ஃபன்னாக கொண்டாடுவீங்க. ஆனால் காவல்துறை நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தீபாவளி அன்னைக்கு கூட அவங்க பயணங்கள் என்றைக்குமே உயர்றது இல்லைங்க. ஆமாங்க, இன்றைக்கி தீபாவளி அன்னைக்கு கூட சிறப்பு பந்தோபஸ்தாகட்டும் சரி, மக்களுக்கு பொதுமக்களுக்கு துணி எடுக்க வராங்க, பட்டாசு வாங்க வராங்க, எல்லா கடைகளுக்கும் சரி மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறது காவல்துறையினர் தான். ஆனால் காவல்துறையினரை நம்ம என்ன விமர்சிக்கிறோம், நிறைய விஷயங்கள் அதாவது இவங்க லஞ்ச லாவணியம் வாங்குறாங்க, இது மாதிரி பொதுமக்கள் கிட்ட அன்பா நடந்துக்க மாட்டேன்றாங்கன்னு ஒரு விமர்சனமும் எழுந்த வண்ணமாக தான் இருக்குது, மக்களுடைய கருத்தாகவும் இருக்கு. ஆனால் அதே காவல்துறை தான் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. தீபாவளியை நம்ம வீட்டில இருந்து நம்ம குடும்பத்தோட அழகாக கொண்டாடணும், பட்டாசு வெடிக்கணும், நம்ம சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக தான் சிறந்த காவல்துறையினராக நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இப்படியாப்பட்ட காவல்துறையோட வாழ்க்கையை பாருங்க. தீபாவளி அன்னைக்கு நீங்க எவ்வளவுதான் போனஸ் வாங்கினாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஊதியத்தை அதிகமாக கொடுத்து கம்பெனிக்கு வர சொன்னாலும் சரி, அன்னைக்கு குடும்பத்தோட இருந்து நீங்க அந்த விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா டிவி பார்க்குறது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதை விட்டுட்டு உங்கள் வேலையில் போயிட்டு ஏதாச்சும் இன்ஸ்டா ரீல்ஸோ, ஃபேஸ்புக் ரீல்ஸோ, இல்லை யூடியூப் ரீல்ஸோ பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அதாவது வீட்டில் குடும்பத்தோடு இருக்கிறது தானே ஒரு சந்தோஷம். அந்த குடும்பத்தோடு இருக்க சந்தோஷம் நம்ம காவலர்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அவங்க தான் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருப்பாங்களே. ஸோ இது கட்டம் ஒரு கட்டம் மேலே போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகளை யோசிச்சு பாருங்கள். அவங்களோட பசங்க இருப்பாங்க, அப்பா வருவார். அதாவது சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா பெரிய பெரிய வெடியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்பா வந்தோடனே எதுனா பாதுகாப்பாக வெடிக்க முடியும்னு அவங்க அம்மா வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அப்பா எப்போமா வருவார்னு அவங்க அம்மா கிட்ட இந்த குழந்தைகள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அவரும் ஃபோன் பண்ணால் இந்த வந்துடுறேன் இந்த பந்தோஸ்தில் இருக்கேன், டியூட்டியில் இருக்கேன்னு சொல்லிட்டு அவரும் கஷ்டப்பட்டுட்டு அங்கே நின்றுட்டு தான் இருப்பார். மறுநாள் அவங்க தீபாவளி கொண்டாடுவாங்க. அதை ஊரே முதல் நாள் கொண்டாடி இருக்கும், இவங்களுக்காக மறுநாள் கொண்டாடுவாங்க. ஏன்னா அவருக்கு அன்னைக்கு விடுமுறையாக இருக்கும், இல்லைனா லீவ் எடுத்துப்பார். விடுமுறைன்னு காவல்துறையில் ஒன்று கிடையாது, நம்மளே விடுப்பை மாற்றி எடுத்துக்க தான். அதாவது ரொட்டேஷனலாக வேற ஒருத்தர் வேலை பார்ப்பாரு, நம்ம அன்னைக்கு எடுத்துக்கணும். இல்லைனா சில பேர் லேட் நைட் பசங்களுக்காக பட்டாசு வெடிச்சுட்டு போவாங்க. அப்போ டியூட்டி ப்ரெஷர் வேற இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்து மற்ற ஏரியாவில் எதுவும் பிரச்சனை நடந்துச்சுன்னா இவங்க அந்த இடத்துல ஏன் இல்லைன்ட்டு மேலதிகாரிகிட்ட இவங்க திட்டு வாங்குற அவல நிலையும் ஏற்படும். இந்த மாதிரி தான் காவல்துறையினர் என்னதான் அவங்க கோவப்பட்டாலும் இது பண்ணாலும் அவங்களோட வேலைகளில் இவ்வளோ ப்ரெஷர் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோவங்கள் வருது. ஸோ இந்த மாதிரி தீபாவளி பண்டிகை நாட்களில் நம்மெல்லாம் கொண்டாடுறோம், காவல்துறையினர் கொண்டாடாமல் இருக்காங்க. ஸோ இந்த டைமில் நீங்கள் எதுவும் பிரச்சனையில் சிக்காதீங்க. ஆல்ரெடி போல காண்டில் இருப்பாங்க, நீங்கள் எதுவும் சிக்கலில் மாட்டினீங்கன்னா வெளுத்து விட்ருவாங்க, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தீபாவளியை சார்ந்த நீங்கள் காவல்துறையினராக இருந்தீங்கன்னா உங்கள் டியூட்டியில் நடக்கிற விஷயங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா, ஃபன்னியாக இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்ஸில் பண்ணுங்கள், அதை பற்றி பேசுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.